Hi guys, welcome to second question. The electrostatic force on a small sphere. ரெண்டு sphere இருக்கு. ஒரு small sphere, ஒரு small sphere. The electrostatic force on a small sphere of charge, இதோட charge இது 0.4 into 10 power minus 6 coulomb due to the another small sphere, மூணு small sphere. அதோட charge negative 0.8 micro coulomb, micro to 10 power minus 6 into 10 power minus 6 coulomb in air. இது ரெண்டு ஏர்ல இருக்கு. இதனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் வந்து 0.2 நியூட்டன். இதை ஒன்னுன்னு வச்சுக்குவோம், இதை டூன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ எஃப் 1 2 அப்படின்னா என்ன மீனிங்னா ஃபோர்ஸ் மீனிங் வந்து ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. செகண்ட் இதனால ஃபோர்ஸ் ஆன் 1 இஸ் given by F12 which is given as 0.2 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. இதுல Q1 வந்து 0.4 into 10 power minus 6, Q2 வந்து negative 0.8 into 10 power minus 6. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them? இந்த டிஸ்டன்ஸ் எதுன்னு கேட்கிறேன். அதான் ஆர் கூலும்ஸ் லா தெரியும். ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்தாலே கூலும்ஸ் லா. F is equal to K Q1 Q2 by R square. Kன்றது என்னன்னு போன வீடியோல சொல்லியிருப்பேன். 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. ஸோ கண்டுபிடிச்சு இருக்கிற வேல்யூஸ் தான் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து F12 கொடுத்துருக்காங்க. F12 which is equal to 0.2. that should be equal to 9 into 10 power 9 into Q1 எவ்வளோ? Q1 is 0.4 into 10 power minus 6. Q2 negative 0.8. Sin நமக்கு force தேவையில்லை. ஸோ சைன் போடணும் அவசியமே இல்லை. 0.8 into 10 power minus 6 divided by R square. அப்போ R square is equal to 9 into 10 power 9. நான் திருப்பி இந்த 10 பவர்ஸ்லாம் கிளப் பண்ணிக்குவேன்ல, நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். -6 பண்ணீங்கன்னா -6 -12 -12 plus 3 பார்த்தீங்கன்னா -3ன்னு வரும். ஸோ 9 into 10 power minus 3 into 0.4 into 0.8 divided by 0.2 பண்ணியாச்சு. இதை பண்ணீங்கன்னா இது வந்து 2 டைம்ஸ். அவ்வளோதான். ஸோ R square is equal to 18 வரும். 18 into 0.8 பண்ணீங்கன்னா 14.4 வரும். 14.4 into 10 power minus 3 இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். 144 தோணுதா? 144 மாத்திட்டோம்னா into 10 power minus 4 மாத்திடலாமா? இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எழுதினா R would be equal to 12 into 10 power minus, இது வந்து -4 இருக்குது. இந்த சைடு ஒன்று. ஸோ 12 into 10 power minus 2 இது இருக்கு. ஸோ இதை வந்து ஓகே 12 into 10 power minus 2 which means R is equal to 12 centimeter. கிளியரா? புரிஞ்சா? சிம்பிள். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா 144 12 ஆகும். இது வந்து பவர் டிவைட் பை 2 பண்ணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ. ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் ஸ்பியர் டியூ டு த ஃபர்ஸ்ட் ஒன்? இது வந்து ஆக்சுவலி நியூட்டன்ஸ் தேர்ட்ல அப்படி இது எவ்வளோ கொடுக்குமோ அதுதான் அவ்வளோ கொடுக்கும். சைன் மட்டும் மாறும். ஸோ F12 is always equal to F21. So that is also equal to 0.2 நியூட்டன் தான். ஆனால் since they are opposite charge, they are attractive. Direction வந்து attractive. Force the vector, so it has a direction. இங்க வந்து attractive. Clear? Okay guys, சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணுங்க. We'll meet in next video. Thank you.